அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல். நமது உருமாந்திரிகம் சேனலில் தொடர்ந்து உங்கள் குடும்பத்திற்கு நன்மை பயக்கும் மாந்திரிக தகவல்களையும் மந்திரங்களையும் தொடர்ந்து பதிவிடுகின்றோம். மிகவும் எளிமையான தமிழில். இந்த உருமாந்திரிக சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருமாந்திரிக வித்தையை கற்றுக்க விருப்பப்படுறவங்க 21 நாளில் நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். அதுக்குண்டான வாட்ஸ்அப் வகுப்பு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த வகுப்பில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் 6 அற்புதமான மந்திர பொருட்கள் பிரசாதமாக தருகின்றோம். கட்டண விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய மாந்திரிக பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர் மந்திரம். 21 நாளில் நீங்கள் என்ன பிரார்த்தனை வைத்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நடைபெறும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி தோஷம் நீங்கும். எதிரியை வெல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். துன்பங்கள் அத்துணையும் நீங்கும். தைரியம் ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மேலோங்கும். அற்புதமான இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை 21 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்லிவிட்டால் அருமையான பலன்கள் கிடைக்கும். அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல். நமது உருமாந்திரிகம் சேனலில் ஒவ்வொரு நாளும் நாம் எழுத வேண்டிய மந்திரங்களை தொடர்ந்து பதிவிட்டுருக்க. அந்த வகையில் நாளை, அதாவது 7/2/2024 தை 24 புதன்கிழமை தேய்பிறை பிரதோஷ நன்னாள் நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் சிவாய நம ஓம். ஓம் சிவாய நம ஓம். ஓம் சிவாய நம ஓம் என்ற இந்த மந்திரத்தை 111 முறை எழுதுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து மந்திரங்களை தினமும் பதிவிடுறோம். அந்த மந்திரங்களை ஒரு நோட்டு போட்டு தனியாக எழுதிட்டு வாங்க. முழு நம்பிக்கையோடு எழுதுங்க. ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் எழுதுங்க. இந்த மந்திரத்தை எழுத வேண்டிய திசை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து எழுத வேண்டும். முழு பக்தியோடு எழுதுங்கள். அந்த நோட்டு தீர்ந்துச்சுன்னா நாங்களே வாங்கிக்கிறோம். ஏன்னா எங்களது ஆலய கட்டுமான பணி நடக்கும் பொழுது அந்த நோட்டுகள் அனைத்தும் பூமிக்கடியில் லிங்கத்துக்கடியில் வைக்க போகிறோம். எனவே முழு நம்பிக்கையோடு ஒரு நோட்டு தனியாக போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் தினமும் பாருங்கள். 7ஆம் தேதி எழுத வேண்டிய மந்திரம் ஓம் சிவாய நம ஓம். உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். ஒரு அருமையான ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லுகின்றேன், எழுதி கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. மீண்டும் வாசித்து காட்டுறேன். ஸ்ரீ ராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன். 21 நாள் தொடர்ந்து நீங்கள் சொல்லணும். என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஆரம்பிங்க. சனிக்கிழமை ஆரம்பிக்கணும். எந்த நேரத்தில் சொல்லணும்னா அதுதான் சூட்சமம். 21 நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:40 மணிக்குள்ளே எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசை பார்த்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி ஏதேனும் இனிப்புகள் அல்லது பழங்கள் அல்லது பால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் நெய்வேத்தியமாக வைத்து இந்த மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லுங்கள். நீங்கள் மந்திரம் சொல்ல வேண்டிய திசை வடக்கு திசை பார்த்து நின்றோ அமர்ந்தோ இந்த மந்திரத்தை 3 முறை முழு பக்தியோடு, முதுகுத்தண்டு வளையாமல் உடலை நேராக வைத்துக்கொண்டு முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு உங்கள் பிரார்த்தனையை மனசுக்குள்ள நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். 3 முறை தினமும் சொல்லணும். இவ்வாறு 21 நாட்கள் தொடர்ந்து சொல்லணும். மாதவிலக்கு தொந்தரவு வந்துச்சுன்னா 5 நாட்கள் மந்திரம் சொல்ல வேண்டாம். 5 நாட்கள் முடித்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். முழு நம்பிக்கையோடு சொல்லுங்க. மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பிரார்த்தனை மனசில் நினைச்சுக்கிட்டு அதன் பிறகு மந்திரத்தை சொல்லுங்க. நிச்சயமாக அந்த பிரார்த்தனை 21 நாளில் நிச்சயமாக ஆஞ்சநேயர் அவர்களால் நடந்தேறும். இந்த மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். சனிக்கிழமை ஆரம்பித்து 21 நாள் கண்டினியூவாக சொல்லி ஆஞ்சநேயரின் பரிபூர்ணமானவர்களை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான மாந்திரியத்தோடு சந்திக்கிறேன். மாகாளியே நமக.